காலையில் நான் வள்ளலார் மையத்துக்கு நான் போனேன். நான் அங்கே பெருவெளி அப்பப்போ நான் போவேன். இன்னைக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற வாழ்ந்த மக்கள் ஒரே சண்டை, ஒரே கோபம். அவங்களுக்கு என்ன கோபம்? அவங்களுக்கு ஐயா, நாங்கள் எங்கள் பாட்டம் பூட்டன் இந்த மண்ணை வள்ளலாருக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அப்போ கொடுத்து 106 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. வள்ளலாருடைய அவருடைய எண்ணம் என்னன்னா, அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும், பாதுகாக்கணும், அதில் எதுவும் கட்டக்கூடாது. இந்த ஒளியை அங்கே ஒளி அந்த கதவை திறந்தாங்கன்னா எங்கேருந்து நின்று பார்த்தாலும் அந்த ஒளி தெரியணும். இப்போ இந்த வருஷம் தைப்பூசத்தில் 15 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வள்ளலார் பன்னாட்டு மையம்னு ஒன்று தொடங்கி நாங்கள் அதை வரவேற்றோம் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பெருவெளி இடத்துல தான் அவங்க பில்டிங் கட்ட போகிறானுங்களாம். ஏயா, எவ்வளோ இடம் இருக்குது, அது பக்கத்தில் கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஏன் என்எல்சி காரனுக்கு நீங்கள் நிலத்தை தாரவாத்து கொடுத்தீங்களே, அவங்ககிட்ட ஒரு 500 ஏக்கர் வாங்கிக்கலாம், வாங்கி அங்கே கட்டலாம். வள்ளலாருக்கு பன்னாட்டு மையம் கட்டுறது தப்பு கிடையாது, வள்ளலாருடைய புகழ் உலகம் முழுவதும் போகணும். ஆனால் அங்கே பெருவழியில் தான் நான் கட்டுவேன். அங்கே போய் ஃபென்சிங் போட்டு அதுக்கு நான் முதல் நாங்கள் போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் கேஸ்லாம் போடுறதுக்கப்புறம் இங்கே ஸ்டே கொடுத்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அது எப்படியாவது அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணணும், தீவிரமாக இருக்கிறாங்க. எதுக்கு, என்ன பண்ண போகிறீங்க? அந்த வள்ளலார், அந்த வள்ளலார் பன்னாட்டு மையத்துக்கு யார் அதில் தலைவர் செயலாளர் பார்த்தீங்கன்னா அங்கே முதலமைச்சருடைய மைத்துனர். அப்படிதான் நினைக்கிறேன் நான். அப்படிதானே? இப்படி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு சொல்லிட்டேன், வள்ளலார் இடத்துல யார் கை வச்சாலும் அவங்க உருப்பட மாட்டான். சரி சரி சரி, இவர் வந்து வெறும் அம்பு தான். அங்கே விடுறாங்க, சென்னையில் விடுறவங்க தான் அங்கே. அதான் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து இந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சி